வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருமனதாக ஒரு முடிவு செய்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். நாளை முதல் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை புறக்கணிக்கப் போவதாக அந்த கூட்டமைப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை உடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இதற்கான காரணங்கள் என்னவாக சொல்லப்படுகிறது? மேலும் விவரம். ஷாம், வணக்கம். வருவாய்த்துறை சங்கங்களுடைய கூட்டமைப்பு சார்பில் ஒரு அவசர முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக பத்திரிகையாளர்களுக்கு செய்தி குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த எஸ்ஐஆர் பணிகள் உரிய திட்டமிடல் இன்றியும் பயிற்சிகள் அளிக்காமலும் கூடுதல் பணி சுமையை கொடுக்கக்கூடிய காரணத்தால் இது இந்த வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது, நெருக்கடிகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்று அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே நாளை முதல் இந்த பணிகளை நாங்கள் புறக்கணிக்கப் போகிறோம் என்று வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். இதுல யார் யாரெல்லாம் வருவார்கள் என்று பார்த்தால், விஏஓ முதல் விஏஓ அசிஸ்டன்ட் முதல் தாசில்தார் வரை இருக்கக்கூடிய அனைத்து நிலை பணியாளர்களும் தாங்கள் இனி இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய தேர்தல் படிவங்களை, அந்த கணக்கீட்டு படிவங்களை நிரப்பக்கூடிய பணியில் ஈடுபட போவதில்லை. அதாவது 18ஆம் தேதி முதல் நாங்கள் இந்த புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட போகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பல்வேறு விஷயங்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் உரிய கால அவகாசம் வழங்கப்படவில்லை என்றும், அது மட்டுமின்றி பிழைகளின்றி மேற்கொள்ள வேண்டும், ஆனால் எங்களுக்கு உரிய பயிற்சியே கொடுக்கவில்லை, எங்களுக்கே பயிற்சி கொடுக்காமல் நாங்கள் எப்படி பொதுமக்களுக்கு சென்று உதவ முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதே போல மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு கூட்டம் என்ற பெயரில் நள்ளிரவு வரை கூட்டங்கள் நடத்துவதும், தினசரி காணொலி மூலமாக 3 கூட்டங்கள் நடத்தி எங்களை துன்புறுத்துகிறார்கள் என்றும் இதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் அரசு விடுமுறை தினங்களில் கூட இந்த பணிகளை எங்களை மேற்கொள்ள சொல்லி நிர்பந்தம் செய்கிறார்கள் என்றும் இந்த செய்தி குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். கடுமையான பணி சூழல் காரணமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர், கண்காணிப்பு மற்றும் அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் கூடுதலான ஒரு பணிச்சுமையை உருவாக்கி விட்டார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கூடுதலாக பணி பார்க்கக்கூடிய தங்களுக்கு உரிய ஒரு பண பலன்களும் கிடையாது, மதிப்பூதியம் கூட கிடையாது எங்களுக்கு, நாங்கள் எதற்காக கூடுதலாக பணியாற்ற வேண்டும் என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். எனவே நாளை முதல் நாங்கள் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த கணக்கீட்டு படிவத்தை கொண்டு சென்று கொடுப்பதோ, அல்லது பொதுமக்களுக்கு உதவுவதோ, அல்லது ஃபில்அப் செய்த நிரப்பப்பட்ட அந்த படிவங்களை பெற்று கொண்டு வந்து அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதோ, இது போன்ற பணிகளில் ஈடுபட போவதில்லை. நாங்கள் எங்கள் பணிகளை மட்டும்தான் பார்ப்போம், தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பணிகள், கூடுதல் பணிகளை பார்க்க மாட்டோம் என்று வருவாய்த்துறை சங்கங்களுடைய கூட்டமைப்பு சார்பில் அந்த முக்கிய அதிகாரிகள், அந்த முக்கிய நிர்வாகிகள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ராஜேஷ், வருவாய் சங்கங்களின் கூட்டமைப்பு இது போன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்காக தேர்தல் ஆணையம் டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் கால நிர்ணயம் செய்திருக்கிறாங்க. இந்த கோரிக்கைகள் தேர்தல் ஆணையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கா? தேர்தல் ஆணையம் இது குறித்து ஏதேனும் பதில் சொல்லியிருக்கிறாங்களா? அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில அவர்கள் இன்னும் இதுல எந்த உரிய முடிவும் எடுக்கவில்லை. அவர்கள் இன்று அந்த முடிவை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில இத்தேர்தல் ஆணையம் விரைவில் அவர்களை அழைத்து சமாதானப்படுத்த வாய்ப்பு இருப்பதாக தெரிகின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு ஏற்கனவே துறை சார்ந்த பல பிரச்சனைகள் இருக்கிறது. தமிழக அரசு சார்பில் வருவாய்த்துறையிலே பணியாற்றக்கூடிய அந்த அதிகாரிகள், அதாவது விஏஓ முதல் தாசில்தார் வரை இருக்கக்கூடிய அதிகாரிகள் பல இடங்களில் காலி பணியிடங்கள் இருக்கிறது. 3 பேர் பார்க்க வேண்டிய வேலையை நாங்கள் ஒருவராக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி அலுவலகங்களில் பல இடங்களில் இந்த பிரச்சனை நீடித்துக் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். தங்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் உடனே வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் களத்திலே இறக்கி விடுகிறார்கள். எங்களுக்கு ஓய்வு என்பதே கிடையாது, எங்களுக்கு பல சலுகைகளை கேட்கின்றோம், எங்களுடைய உரிமைகளை கேட்கின்றோம், எதுவுமே கிடைக்கவில்லை என்று அவர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் இந்த எஸ்ஐஆர் பணிகள் என்பது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கூடுதல் சுமையாக அவர்கள் பார்க்கின்றார்கள். ஒன்று, இதற்கு போதுமான கால அவகாசம் கொடுத்திருக்க வேண்டும். அதே போல இந்த படிவங்களை சரிபார்ப்பதற்கான உரிய பயிற்சியை கொடுத்திருக்க வேண்டும். அதே போல நேரம் கடந்து பணியாற்றுவதற்கு உரிய மதிப்பூதியம், அந்த ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட், அவர்களுக்கான ஒரு சிறிய தொகை என்பதை கொடுக்க வேண்டும். அது போன்ற எந்த விஷயமும் எங்களுக்கு போதுமான அளவுக்கு கொடுக்கப்படவில்லை, பல இடங்களில் கொடுக்கப்படவே இல்லை என்றும் சொல்கிறார்கள். எனவே இது போன்ற காரணங்களால் நாங்கள் எஸ்ஐஆர் பணிகள், எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கூடுதல் பணிகள், அந்த பணிகளை நாங்கள் பார்க்க மாட்டோம், நாங்கள் அதை புறக்கணிக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள்.